ஸோ குட் மார்னிங் டீம். இன்றைக்கி நாளில் எங்கே இருக்கோம் அப்படின்னா பூந்தமல்லியில் இருக்கோம். எடப்பாடியாரோட பிறந்தநாள் டோர்னமெண்ட்டில் இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற 21 வார்டு டோர்னமெண்ட்டு. முதல் பரிசு வந்து 20,000 ரூபா, ரெண்டாவது பரிசு வந்து 15,000 ரூபா, மொத்தம் 16 டீம் விளையாடுறாங்க. இந்த போட்டிக்கு தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா KS ரவிச்சந்திரன் அவர்கள், நகர கழக செயலாளர், 7வது வார்டு நகர மன்ற உறுப்பினர் பூவிருந்தமல்லி. மேட்ச்குள்ளே போயிடலாம். மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மொதல் மேட்ச்குள்ளே போயிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த ஊரு நவீன், திருவள்ளூர் மத்திய மாவட்டம் பூவிருந்தமல்லி நகர கழகம் மற்றும் அரும்பாக்கம் சென்னை இணைந்து நடத்தும் மிகப்பெரிய மாபெரும் கிரிக்கெட் போட்டி. மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் 70வது பிறந்தநாளை முன்னிட்டு இதனை துவங்கி வைக்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு பெஞ்சமின் பி அவர்கள், கழக அமைப்பு செயலாளர், திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் தலைமை KS ரவிச்சந்திரன் BCom MC நகர செயலாளர், 7வது வார்டு நகர மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், நகரமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், மற்றும் NS ஈரா மணிமாறன் அவர்கள் XMLA பூவிருந்தமல்லி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கிறோம் விளையாட்டு வீரர்கள் சார்பாக. மற்றும் CY ஜாவித் அகமது அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அண்ணன் C சார்லசன் அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாவட்ட இதய தெய்வம் புரட்சி தலைவர் MGR, புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருபெரு தலைவர்களின் நல்லாசியோடும் கழக பொதுச் செயலாளர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், நாளைய முதலமைச்சர் அருமையான எடப்பாடியாருடைய 70வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 16 அணிகள் பங்கு பெறும் மாபெரும் எடப்பாடியார் டிராபி கிரிக்கெட் போட்டியை துவக்கி வைக்க வருகை தந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இடையே நமக்கு நகரத்திற்காக இந்த நேரத்தை ஒதுக்கி தந்து துவக்கி வைத்த நம்முடைய கழக அமைப்பு செயலாளர், மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர், வருங்கால அமைச்சர் அண்ணன் பெஞ்சமின் அவர்களை நகர கழகத்தின் சார்பிலே வருக வருக என வரவேற்று இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக இன்று மாவட்ட கழகத்தை வழிநடத்தி வருகின்ற அருமை அண்ணன் பெஞ்சமின் அவர்கள் நாளையும் இதே போன்று வருகை தந்து நம்முடைய மருத்துவ முகாம் மற்றும் அரசு பார்வையற்ற பள்ளியிலே நடக்கும் நலத்திட்ட உதவிகள், அன்னதான நிகழ்ச்சியிலே 2 மணி நேரம் குறைந்தபட்சம் நம்மளிடையே ஒதுக்கி தர இசைவு தெரிவித்திருக்கிறார்கள். அதற்காகவும் நகர கழகத்தின் சார்பிலே அவரை நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்பொழுதே நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் உங்களை ஊக்குவிக்கும் விதமாக ஓரிரு கருத்துக்களை இங்கே ஒரு இடத்திலே தெரிவிக்க இருக்கிறார்கள். ஆகவே இளைஞர் அவருடைய எழுச்சி உரையை கேட்டு விழாவை துவக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நகர கழகத்தின் சார்பில்.
மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி பொன்மலச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழியில் இன்றைக்கு பேர் இயக்கமாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேர் இயக்கத்தை இன்றைக்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர், தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், சட்டமன்றத்துடைய பிரதான எதிர்க்கட்சியுடைய தலைவர், இன்றும் தமிழக மக்களுடைய முதல்வர், புரட்சி தமிழர் டாக்டர் எடப்பாடியாருடைய 70வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைய தினம் திருவள்ளூர் மத்திய மாவட்டம் பூவிருந்தவல்லி நகர் கழகத்தின் சார்பில் கழக பொதுச் செயலாளருடைய பிறந்த நாளுக்காக ஒவ்வொரு ஆண்டும் விளையாட்டுப் போட்டிகள், அதே போன்று ரத்த தான முகாம் போன்ற மக்கள் நலப்பணிகளை தொடர்ந்து செய்து வரும் வண்ணமாக அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு கூட கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சி தமிழருடைய 70வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு இந்த கிரிக்கெட் டிராபியை இன்றைக்கு சிறந்த முறையில் நடத்தி கொடுக்கிறார்கள். இந்த நகர நிகழ்ச்சியை சிறந்த முறையில் நடத்தி கொடுக்கக்கூடிய பூவிருந்தவல்லி நகர் கழகத்துடைய செயலாளர், நகர்மன்றத்துடைய உறுப்பினர், மரியாதைக்குரிய KS ரவிச்சந்திரன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்வில் பங்கு கொண்டு எங்களோடு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் அன்பண்ணன் சிவை ஜாவித் அகமது அவர்களே, ஒன்றிய கழகத்துடைய செயலாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பண்ணன் NS மணிமாறன் அவர்களே, மற்றும் மாநில மாணவருடைய துணை செயலாளர் அன்பு தம்பி சல்மான் ஜாவித் அவர்களே, கார்த்திக் அவர்களே, தகவல் தொழில்நுட்பத்தினுடைய மண்டலத்துடைய செயலாளர் என் அன்பிற்கினிய அன்பு தம்பி அபிஷேக் ஜேக்கப் அவர்களே, மற்றும் மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவுடைய செயலாளர் மரியாதைக்குரிய சார்லஸ் அவர்களே, முகுந்தன் அவர்களே, சரவணன் அவர்களே, மற்றும் நவீன் ராஜ் அவர்களே, கண்ணன் அவர்களே, பாபின் ரஹமத்துல்லா அவர்களே, KS ரவிக்குமார் அவர்களே, சிவநேசன் அவர்களே, மற்றும் வினோ அவர்களே, பாலாஜி டாக்டர் பாலாஜி அவர்களே, விக்னேஷ் பாபு அவர்களே, முகுந்தன் அவர்களே, மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சியை பங்கு கொண்டிருக்கக்கூடிய சந்தோஷ்குமார் அவர்களே, ஜனார்தனன் அவர்களே, ஸ்ரீதர் அவர்களே, மற்றும் உதயசங்கர் அவர்களே, மொழி அவர்களே, விஜயகுமார் அவர்களே, உதயகுமார் அவர்களே, செழியன் அவர்களே, யாசிக் ராஜா அவர்களே, RTC சிவகுமார் அவர்களே, மற்றும் சரவணன் அவர்களே, கலிகண்டன் அவர்களே, வெற்றி திருமகன் அவர்களே, தமிழ்ச்செல்வன் அவர்களே, ராகுலிங்கம் அவர்களே, குணசேகர் அவர்களே, நிசார் அவர்களே, நிசார் அகமது அவர்களே, தினேஷ் அவர்களே, தினேஷ் அவர்களே, நகேஷ் அவர்களே, கதிரவேல் அவர்களே, ஸ்ரீனிவாஸ் அவர்களே, ஆனந்த் அவர்களே, அப்துல்லா விஜயன் அவர்களே, மோகன்ராஜ் அவர்களே, ஜான் அவர்களே, பஷீர் அகமது அவர்களே, முகமது அலி அவர்களே, அக்பர் அவர்களே, ராஜேஷ் அவர்களே, மற்றும் கார்ல் மார்க்ஸ் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில பங்கு கொண்டிருக்கக்கூடிய கழகத்துடைய பல்வேறு அண்ணன் பாண்டியன் அவர்களே, அருள்ராஜ் விஸ்வா அவர்களே, பாலா அவர்களே, மாறன் அவர்களே, ஆகியோர் சேர்ந்த கழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நிர்வாக பெருமக்களே, இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த கிரிக்கெட் டிராபியில கலந்து கொள்ளக்கூடிய விளையாட்டு வீரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றி கலந்த முதற்கண் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் தான் விளையாட்டிற்காக பல சரித்திரங்களை படைத்தவர்கள் புரட்சி தலைவி அம்மா. புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியில் மாண்புமிகு எடப்பாடியார் கூட தலைவாசல் பகுதியில ஒரு பிரம்மாண்டமான கிரிக்கெட் மைதானத்தை சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஒரு பிரம்மாண்டமான கிரிக்கெட் மைதானத்தை இன்றைக்கு வடிவமைச்சிருக்காங்க. 4 பக்கமும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மலையாக இருக்கும். மையத்துல அப்படிப்பட்ட ஒரு மைதானம், கிரிக்கெட் மைதானத்தை இன்றைக்கு வடிவமைச்சிருக்காங்கன்னு சொன்னா உண்மையாகவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி விளையாட்டிற்காக முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அந்த விளையாட்டுத் துறையில புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு அந்த வேலை வாய்ப்புல குறிப்பிட்ட சதவீதத்தை அம்மா அவர்கள் எப்படி அந்த விளையாட்டில் அங்க மேம்படுத்துவதற்காக விளையாட்டு அங்கிற்கு ஊக்குவிப்பதற்காக அன்றைக்கு செய்தார்களோ அதன் தொடர்ச்சியாக மாண்புமிகு எடப்பாடியுடைய ஆட்சி காலத்திலும் நடைபெற்றது. ஆக அப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கான ஒரு முதலமைச்சர்,
இளைஞர்களுடைய எழுச்சி நாயகராக மாணவர்களுடைய எழுச்சி நாயகராக திகழக்கூடிய மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியுடைய 70வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கிரிக்கெட் டிராபியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நகர கழகத்துடைய செயலாளருக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். செயலாளருக்கு நம்முடைய நகர கழகத்தின் சார்பில் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு போட்டியை துவங்கலாம். ஸோ எடப்பாடியார் அவர்களின் 70வது பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெறும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி பூந்தமல்லியில் இருக்கிற 21 வார்டிலேருந்து விளையாடுற டோர்னமெண்ட் தான் இது. ஒன் டே டோர்னமெண்ட். 20,000 ரூபாய் வின்னர் ப்ரைஸ், 15,000 ரூபாய் ரன்னர் ப்ரைஸ். ஒரு ஓவர் வந்து போர்டிங் ப்ராசஸில் இருக்குது. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. அண்ணன் பெஞ்சமின் அவர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க, உங்களோட வீடியோஸ் எடுத்திருந்தோம், அதனால் அந்த ஒரு ஓவர் மிஸ் பண்ணியிருப்போம். ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. நியூ பால் அப்படின்றதுனால வந்து பவுண்டரி இது எப்படி வரும்ன்றது டவுட் இருக்குது. பேட்டர்ஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் சரியாக பேட்டில் படல. அடுத்த பால் நல்ல ஒரு பால், ரன். வாழ்த்துக்கள். 2 டீம்ல யாராவது ஒரு டீம் தான் ஜெயிக்க முடியும். இருந்தாலும் நாங்கள் 2 டீமுக்கு வாழ்த்து தெரியும். மாவட்ட செயலர் உங்களுக்காகவே அவருடைய ரெகுலர் காஸ்டியூம்ல வராமல் உங்களுடைய காஸ்டியூம்லேயே வந்திருக்காரு. அதுக்கு மீண்டும் அவருக்கு ஒரு வாட்டி நன்றி. ஒரு ஓவர் ஆகிருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. 2 ஓவரில் 2 ரன் தான், ஒரு விக்கெட் வர எழுந்திருக்காங்க. சூப்பர்மா, சூப்பர். அதான் அவுட்டா, அவுட் ஆயிட்டாரு. சிங்கிள். ஸோ ஓவரில் பெருசாக ரன் இல்லை, 2 விக்கெட் வேறு விட்டுருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3rd over, first ball, and again ஒரு single. மற்ற பாக்ஸில் சின்ன ஒரு சேஞ்ச். முத்தனங்க பதிலாக நவீன். then second ball போட வரார். அடிச்சாரு, ஆனால் பெருசாக ஒன்றும் போகல. சிங்கிள் ஓடி இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அரும்பாக்கம் சென்னை இணைந்து நடத்தும் மாபெரும் பிரம்மாண்டமான போட்டி. மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்களின் அவர்களுக்காக வெற்றி கோப்பை மற்றும் பரிசுகள் காத்து கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல டோர்னமெண்டாக இது இருக்க போகிறது. ஏன்னா ஒரு பெரிய ஆளுமை. நல்ல ஒரு ஷாட்னா சொல்லணும். ஆனா பவுண்டரி போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு பெரிய கிரவுண்ட், நல்ல ரன்னிங் ஓடி இருக்காங்க. 2 ரன் கிடைக்குது. பெரிய கிரவுண்ட் அப்படின்னும் போது நல்ல முறையில் கொண்டு செல்லும் அனைத்து கழக உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறோம். தலைமை KS ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இருக்காங்க 2 விக்கெட். முதல் பவுண்டரி இன்னும் வரவில்லை. இன்னிங்ஸ்ல பவுண்டரிஸ் இன்னும் வரல. பவுலிங் நல்லா டஃபா போட்டுட்டு இருக்காங்க சொல்லணும். 5 ஓவர் மூலமாக உங்களை கவர் பண்ணிட்டு இருக்கோம். வெல் பவுல், நல்ல ஒரு அவுட் ஃபிங்கர். ஒரு 60-70 கிலோமீட்டர் ஸ்பீட்லயே வந்து அவுட் ஃபிங்கர் போட்டு அதிக விக்கெட். டீம் வந்து உங்களோட டீமை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இங்க ஸ்டேஜுக்கு அருகாமல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்த மேட்சஸ் உங்களுக்கு ஷெட்யூல்ஸ் வரும். அப்புறம் வந்து ஜனா அவர்களும் வந்து அவைலபிள். மறுபடியும் ஒரு சிங்கிள் தான். ரன் அவுட்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றா பார்க்கணும். அம்பையரோட சிக்னல், விக்கெட் சிக்னல். ஒரு விரலை தூக்கி காமிச்சிருக்காரு, இது விக்கெட் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சீக்கிரமா போங்க. அது நாட்டுக்கு நல்ல ஒரு பால். ஒரு சிங்கிள் கிடைக்குமா, அதுல டபுளா மாத்துவாங்களா அப்படின்னும் போது சிங்கிளோட செட்டில் ஆயிட்டாங்க. இதுவரையும் பவுண்டரிஸ் வரல. இந்த டோர்னமெண்டோட முதல் பவுண்டரி. நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறார் மாணவர்கள் நலத்திட்டங்கள்ல. நல்ல ஒரு ஸ்ட்ரைக். முதல் பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கணும். லெக் சைட்ல பிளாக் பண்றாங்க and டபுளா கன்வெர்ட் பண்றாங்க. couple of runs. நல்ல ஒரு ஷாட். இது பவுண்டரிக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பெரிய பவுண்டரி. ஆஸ்திரேலியாவோட மெல்பர்ன், அதுதான் ஞாபகத்துக்கு வரும் பெரிய பவுண்டரினா. அந்த ஒரு ஞாபகம்.
பெரிய ஷாட், ஒரு பெரிய குடை. And taken, well taken, wicket. ஒரு ஹிட்டிங் ட்ரை, அது வந்து விக்கெட்ல முடியுது. மெல்பர்ன், அதாவது ஆஸ்திரேலியாவோட கிரிக்கெட் கிரவுண்டை பத்தி பேசும்போது டெண்டுல்கர் ஆன் ஸ்ட்ரைக்ல. நல்ல ஒரு புல் ஷாட், இது கேப்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். நோ, நேரா மறுபடியும் போய் கையில விழுந்திருக்கு. விக்கெட், straight to the hands and wicket. So white signals. நன்றி நடுவர் அவர்களே. நல்ல ஒரு பவுன்சர், வெரி குட் கனெக்ஷன். முதல் மேக்ஸிமம் போகும்னு பார்த்தோம், ஆனா ஒரு நல்ல ஃபீல்டர், அவர் கையில போய் தஞ்சம் அடைந்திருக்கிறது. 4 இந்த ஓவர்ல மட்டும் 3 விக்கெட். மொத்தத்துல 5 ஓவர்ல 20 ரன்னுக்கு 6 விக்கெட்டை விட்டுருக்காங்க, 7 விக்கெட்டை விட்டுருக்காங்க டீம் FCC கோரிமேடு. 21 ஸ்கோர் பண்றவங்க வந்து டீமோட நேம் மட்டும் மாத்திடுங்க. இப்ப பேட்டிங் பண்ற டீம் தான் 12 ஸ்டார் வெர்சஸ் ஜோஜோ கான போட்டி. அதுக்கான டாஸ் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஒரு பால் தட்டி விட்டுருக்காரு. முதல் ரன் வருது டீம் FCCக்கு. நல்ல ஒரு சிங்கிள் எடுத்து கொடுத்துருக்காரு. மறுபடியும் ஒரு சிங்கிள், தொடர்ந்து 3 பால் 3 சிங்கிள், மொத்தம் 21 ரன் அப்படின்னும் போது ஒரு ஈஸி. நல்ல ஒரு ஷாட், ஸ்ட்ரைட்ல ஒரு சிங்கிள் போயிருக்காங்க. சிக்னல். 12 ஸ்டார் வந்து பவுலிங் போட போறாங்க. ஜோஜோ பேட்டிங் பண்றதுக்கு ரெடியா இருங்க, ஏன்னா மேட்ச் வந்து வேக வேகமா நடக்கும். அதனால மறுபடியும் ஒரு டாட் பால். நல்ல ஒரு ஷாட், லெக் சைடு அடிச்சிருக்காரு. பிகாம் MC நகர கழக செயலாளர் 7வது வார்டு நகரமன்ற பெயர் வந்து லிஸ்ட் கடல்ல இருக்க மீன்கள் போல எக்கச்சக்கமான எண்ணிக்கையில் இருக்கிறது. தலைமையில் இருக்க உங்களோட பெயர்கள் எண்ணிக்கையில் அடங்காத அவ்வளவு பேர் வந்து இங்க இருக்கிறாங்க சப்போர்ட் பண்றதுக்காக, இளைஞர்களுக்காக, இந்த டோர்னமெண்ட்டுக்காக. ஒரு பிரம்மாண்டமான ஒரு போட்டி. 14 ரன் வந்திருக்கு, எந்த ஒரு விக்கெட்டும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப் ஒரு நல்ல பாசிட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது 7 ரன் விளையாடணும், 7 ரன் தான் விளையாடணும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த மேட்ச் கொஞ்சம் சரியா ரெடியா இருங்க. அச்சாருங்க, நல்ல ஸ்ட்ரைக். அடுத்த பேட்ஸ்மேன் விக்கெட். நல்ல ஒரு வின்னிங் ஷாட், நல்ல ஸ்ட்ரைக். முதல் பவுண்டரி வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தூரம் எங்கேயோ இருக்கு. அண்ட் ஃபைனலா பவுண்டரி வந்த மாதிரி தெரியுது. டீம் FCC ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப் இந்த மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அடுத்த மேட்சுக்கு டீம் மேட்ச் கொஞ்சம் உடனே உள்ள இறங்குங்க. FCC டீம் வின்.